الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريلة بعد فريلة صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்களும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கை மிகு ஜும்மாவுக்கு கடமை சமூகம் அளித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து அஞ்சி தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சமூகத்துடைய வெற்றி, ஒரு குடும்பத்துடைய வெற்றி, ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு வெற்றி, ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாகுவதற்கு 4 விடயங்களை கடைபிடிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊருடைய முன்னேற்றத்தில் இந்த 4 விஷயங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பரிசீலித்து இதை சீராக்கிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பம், அந்த ஊரு, அந்த சமூகம் வெற்றி பெறும் ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு அது காரணமாக அமையும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தோரணையில் முதலாவது நாம் அவதானிக்க வேண்டிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருக்கின்றதா. எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடன் எந்த அளவு எம்முடைய தொடர்பு இருக்கின்றது, இந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு எந்த அளவு தூரம் எம்முடன் தங்கியிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து தம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை சிந்திப்போம் என்றால் அடுத்த செகண்ட் நாங்கள் கபருக்கு தயாராக இருக்கிறோம். எம்முடைய கபரு, எம்முடைய ஆகிரத்து, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் நடக்கக்கூடிய எம்முடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் அந்த கபரும் ஆகிரத்தும் சீராக அமையும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே துனியாவுடைய ஆகிரத்துடைய வெற்றியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஆத்மீகத்துடைய தொடர்பு, ஆத்மீகத்துடைய சீரமைப்பு, இதிலே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தங்க வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே பிரச்சனைகளா, கஷ்ட துன்பங்களா, வீட்டுக்குள்ளே நோய்களா, வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் பிரச்சனையா, வியாபாரம் தொழில்கள்ல பிரச்சனையா, வீட்டுக்குள்ள பரக்கத்தில்லையா, வீட்டுக்குள்ள எந்த நாளும் சண்டையா, சச்சரவா, குழப்பமா, பிளவா, அனைத்துக்கும் தீர்வு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிறது கொண்டுதான் இவைகளுடைய கட்டமைப்பு சீராகுவதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முதல் நாம் எம்மை ஒரு கணம் உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும், நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னிடத்துல அமல்கள், இபாதத்துகள், தொழுகைகள், குர்ஆன், திக்ருகள், ஔராதுகள்
எந்த அளவுக்கு என்னிடத்திலே தரிகொண்டிருக்கிறது. ஹலால் ஹராமுடைய பேணுதல், குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடிய தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது. அடுத்த நிமிஷம் நான் மௌத்தாகிவிட்டால் என்ற சக்கராத்து, என்ற கபுரு, என்ற ஆகிரத்துடைய பயணம் எப்படியாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் கூட்டு குடும்ப வாழ்க்கையிலேயும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து விடயங்களுக்கும், அனைத்து கஷ்டங்களுக்கும், அனைத்து நோய்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும், அனைத்து துன்பங்களுக்கும், அனைத்து பரக்கத்தில்லாத நிலைப்பாடுகளுக்கும் அதை சீராக வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிறது கொண்டுதான் கண்ணியமானவர்களே எம்முடைய உலகத்து வாழ்க்கையும் ஆகிரத்து வாழ்க்கையும் சீரமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இதுதான் ஈமானியத்தான உணர்வுள்ளவர்களுடைய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே எம்முடைய வீடுகளிலே எந்த அளவுக்கு அமல்கள் இபாதத்துகள் நடைபெறுகின்றது. உங்களோட வீடுகளை பாலடைந்த வீடுகள் போல, பால் கபறுகள் போல ஆக்கிராதீங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், ஃபர்லு தொழுகைகளை பள்ளியில தொழுவாங்க, ஏனைய சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை வீட்டில தொழுவாங்க. அதை கொண்டு வீட்டுக்கு பிரகாசம், வீட்டுக்கு நிம்மதி, வீட்டுக்கு அமைதி, வீட்டுக்கு பரக்கத்துக்கு, வீட்டுக்கு ஹைரு, வீட்டுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே வீடுகள் ஒளிமயமாக்கப்பட வேண்டும், வீடுகள் அங்கே பிரகாசிக்கப்பட வேண்டும். வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ எங்களுக்கு, அதே போல வானத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய வீடுகள் பிரகாசமாக அமைய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில மிக முக்கியமானதாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகுவதற்கு முதல் இபாதத்துகள்ல, அமல்கள்ல மிக முக்கியமான அமல்தான் தொழுகை என்று சொல்லக்கூடியது. அந்த தொழுகை சரியாக நம்மிடத்திலே இருக்கிறதா? நேரத்துக்கு தொழப்படுகிறதா? இமாம் ஜமாத்துகளோட தொழுகிறோமா? வீட்டில வயது வந்தவர்கள் அனைவர்களும் தொழுகையில இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்களே, வீடுகள்ல குர்ஆன்கள் ஓதப்படுகிறதா? வீட்டில சுபஹ் தொழுகை நடைபெறுகிறதா? வீட்டில தஹஜ்ஜத்து கிளம்பி அழுகிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பிள்ளைகள் படிக்குது, எங்கட பிள்ளைகள் மதரசாக்கள் ஓதுது, என்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்று எனக்கு ஆசையா இருக்குது. துறை சார்ந்த அறிவுள்ளவர்களாக மாறணும், ஆலிங்களா, உலமாக்களா, ஹாபிஸ்களாக என்ற பிள்ளைகள் மாறணும். பாப்பட்ட சுபஹ் தொழுகை இல்ல, உம்மகிட்ட சுபஹ் தொழுகை இல்ல, தஹஜ்ஜத்துல எழும்பி அழுதி பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டியவர்கள். 3 பேருடைய துஆ தட்டப்பட மாட்டாது. பெற்றார்கள் பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டிய துஆ, பிரயாணியுடைய துஆ, மலுலூம்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவா, இது உடனடியாக நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடியது. எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்காக அழுது துஆ கேட்கிறோமா? வீடுகள்ல குர்ஆன் திலாவத்துகள், திக்ருகள், இபாதத்துகள், இஸ்திக்பார்கள், சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத்து வீட்டில நடைபெறுகிறதா? கண்ணியமானவர்களே, அதுதான் இன்றைக்கு குறைவாக இருக்குது. அதனாலதான் பிரச்சனை, முசீபத்து, தருத்திரியம், வீட்டுக்குள்ள ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் நிறைஞ்சிருக்குது. அதனாலதான் வீடுகள் எல்லாம் இன்றைக்கு இருள் அடைஞ்சு வைத்திருக்குது. வீட்டுக்குள்ள நோய், கஷ்டம், பிரச்சனை, தருத்திரிய, முசீபத்து எல்லாம் வீட்டுக்குள்ள நிறைஞ்சி. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க. தங்கணும் என்ற ஒரு இடத்துல தங்கணும் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு எழுப்பாட்டணும் என்று நியமிச்சிட்டு எல்லாரும் தூங்கினாங்க. எல்லாருக்கும் தூக்கம் வைத்தது. சூரியன் உதிச்சு மேல படுகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி சொன்னாங்க, வைலக்கியா பிலால், என்ன செஞ்சிட்டீங்க பிலாலே? பக்கத்துக்கு போங்க, தள்ளி போங்க, இந்த இடத்துல முசீபத்து, தரித்திரியம் அடங்கிய இடம். பக்கத்துல வைத்து தொழுகையை நடத்தி அவருடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, தீனுக்காக போயிட்டு வந்து எழுப்பாற்றதுக்கு மாலை வச்சிட்டு தூக்கம் வைத்தது அந்த இடத்தை முசீபத்துடைய இடம் என்று சொன்னால், இரவு முழுக்க கதையும் தேவையில்லாத படமும் காட்சிகளும் எல்லா முசீபத்தையும் வீட்டுக்குள்ள ஊர் பலாய் பேச வேண்டிய எல்லாம் பேசி கடைசி நேரத்துல தூங்கிட்டு பக்கத்து பள்ளி வாசல்ல காது வெடிக்கிறதுக்கு பாங்கு கேட்கிறது, மறுபக்கம் திரும்பி படுத்துட்டு பதாருக்கு போறோம்.
பதாருக்கு ஏசுறோம், நாட்டுக்கு ஏசுறோம், ஜனாதிபதிக்கு ஏசுறோம், அவருக்கு ஏசுறோம், இவருக்கு ஏசுறோம். யாருக்கும் ஏசி வேலை இல்ல. நாங்க எங்களுக்கு திட்டிக் கொள்ளணும், நாங்க எங்களுக்கு குறை சொல்லிக் கொள்ளணும், ஏசணும். ஏன்? வீட்டுக்குள்ள சுப இல்ல, வீட்டுக்குள்ள அமல் இல்ல. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான், நெருக்கடியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ற வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு அமல்கள், இபாதத்துகள், தொழுகைகள், குர்ஆன்கள், திக்ர்கள், அவுராதுகள், இஸ்திக்பார்கள், தௌபாக்கள் எந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்கு வீடுகள்ல ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகிறது, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தப்படுகிறது, நசியத்துகள், வசியத்துகள் சொல்லப்படுகிறது, பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறோம், சொல்லுகிறோம். வீட்டுக்குள்ள படிச்ச பாடங்களை கேட்கிறோமா, பார்க்கிறோமா? ஒவ்வொரு பிள்ளைகள நிலைப்பாடுகளை வழங்குறோமா? பாப்பாவும் உம்மாவும் தாயும் தகப்பனும் சேர்ந்து, மகனே இங்க வாங்க, பாத்தியா சூரத் ஓதி காட்டுங்களே, ஆயத்து குர்சி ஓதி காட்டுங்களே, என்ன படிக்கிறீங்க ஸ்கில்ல கேட்கிறோமா? ஒன்றும் முதாக்கராவும் இல்ல, அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல. கண்ணியமானவர்களே, இப்ப சொல்றோம் வீட்டுக்குள்ள கஷ்டமாய்க்குது, நோய், பிரச்சனை, துன்பம், பரக்கத்தில்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்தில்ல. வராம இருக்குமா? எப்படி பரக்கத்து வரும்? பரக்கத்து வரக்கூடியதெல்லாம் தட்டி விடுறோம், எரிஞ்சுடுறோம், உதஞ்சுடுறோம். இப்ப பரக்கத்தில்லை என்று சொல்றோம். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கோபிச்சு கொண்டு குடும்பங்களை, இரத்த பந்தங்களை தூரமாக்கிட்டு, கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைகளால தான் இன்றைக்கு எங்களுக்கு அழிவும், கஷ்டமும், நெருக்கடியும் எல்லாம் வருகிறது. வீட்டுக்குள்ள எது இருக்கணுமோ அது இல்ல. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் அல்மாரி இல்ல, சோஃபா செட் இல்ல, அவங்களோட ஃப்ரிட்ஜ் இல்ல. அன்புக்குரியவர்களே, என்ன இன்றைக்கு டெக்னாலஜி சாமான்கள் என்ன வேணும் இல்ல. கண்ணியமானவர்களே, அன்றாடம் ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு இல்ல. ஆனால் வீட்டுக்குள்ள என்ன தேவையோ, என்ன தேவையோ, தஹஜ்ஜத்தும், தொழுகையும், இஸ்திக்பாரும், தௌபாவும், நல்ல அமல்கள் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிச்சுது. வானத்தில மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் போட அந்த வீடுகள் மினுங்கிச்சுது, வெளிச்சமாக இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான் என்று குர்ஆனை ஓதிக்கொண்டே அவர்களுக்கு துஆ செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அதனால் அன்புக்குரியவர்களே, கஷ்டமா, பிரச்சனையா, நெருக்கடியா, சண்டையா, சச்சரவா, ஒற்றுமை இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, வீட்டுக்குள்ள புலவா, அனைத்து முசீபத்துகளுக்கும் காரணம் எங்கட வீடுகள் செழிப்பில்ல. அமல்களை கொண்டு செழிப்பாகணும். வீட்டுக்குள்ள சோஃபா செட்டா, தேவையில்லாத மாச கணக்குக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் தேவையான அமல் இல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகக்கூடிய ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ள. அதனாலதான் நெருக்கடி. நெருக்கடி நீங்கணுமா? நெருக்கடி நீங்கணுமா? துனியால கைர் ஏற்படணுமா? அன்புக்குரியவர்களே, எங்கட சக்கராத்து நல்லா அமையணுமா? எங்கட கபரு வெளிச்சமாகணுமா? கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய பயணம், முடிவில்லாத பயணம் சீராகணுமா? எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலேயும் அமல்களை, இபாதத்துகளை, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆகிரத்தை சீராக்கி தருவான். கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டமாக ஊருடைய முன்னேற்றத்திலே, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திலே, ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு மிக முக்கியமான அடுத்த காரணம் தான் பொருளாதாரம் செழிப்பாக இருக்க வேண்டும். உழைத்து வாழ வேண்டும், கை நீட்டி வாழக்கூடாது, மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது. வயலுக்கு போறீங்க, விறகு வெட்ட போறீங்க, கடைக்கு போறீங்க, உத்தியோகத்துக்கு போறீங்க, அத்தனையும் பட்டோலையில நன்மை பதியப்படுகிறது. குடும்பத்தை ஹலாலான உழைப்பு உழைத்து வாழ வைப்பதற்காக கஷ்டப்படுகின்றீர்கள். இதுக்கு நன்மை இருக்குது, லேசானதல்ல. தலபு கஸ்மில் ஹலால் ஃபரீலத்தும் பஅத ஃபரீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நோன்பு, தொழுகை, ஹஜ்ஜி, ஜகாத்து போன்ற ஃபர்லுகளுக்கு அடுத்த ஒரு ஃபர்ல் இருக்கும் என்றால் தலபு கஸ்மில் ஹலால், ஹலாலான உணவை தேடுவதென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால அன்புக்குரியவர்களே, நாங்க உழைப்ப ஹலாலாக ஆக்கிக் கொள்ளணும். குறுக்கு வழிகள்ல போகக்கூடாது, ஏமாத்து, துரோகம், அநியாயங்கள்ல நாங்க கை வச்சிடக்கூடாது, அளவு நிறைவைகள்ல சரியாக நடந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, லா யதுகுல் ஜன்னத உதிய பில் ஹராம், எந்த உடம்பு ஹராமா வளர்க்கப்படுவதோ அது சொர்க்கம் நுழைய மாட்டாது.
ஹராமாக உடம்ப வளர்த்து கொண்டு கேட்கிற துவா கபூல் செய்யப்பட மாட்டாது. எங்கட எந்த ஒரு அமலும் கபூல் செய்யப்பட மாட்டாது. எத்தனை ஹஜ்ஜி அல்ல, எத்தனை உம்ராவல்ல, எத்தனை சதக்காவல்ல, 1000 பள்ளி கட்டினாலும் உடம்பில ஹராமான ரத்தம் ஓடும் பொழுது, ஹராமான உழைப்பினால வருமானம் வரும் பொழுது அல்லாஹ் அதை ஒரு நாளும் கபூல் செய்ய மாட்டான். அதனால உழைத்து வாழ வேண்டும், யாசிக்க கூடாது, மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது. ஒரு சகோதரர் யாசித்துக் கொண்டிருந்தார். ஏன் அப்பா யாசிக்கிறாய், ஏன் கேட்டு வாழ்றாய், உனக்கிட்ட என்ன வீட்டுல இருக்குது, எடுத்துட்டு வா. ஒரு கேடயம் எடுத்துட்டு வரப்பட்டுச்சு, வெந்தேசி போடப்பட்டுச்சு, ஏலத்தில் போடப்பட்டுச்சு. கிடைத்ததை, கூடுதலாக கிடைத்ததை குடும்பத்து செலவு கொடுத்து விட்டு ஒரு பிக்காசி வாங்கி கொண்டு வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த முபாரக்கான கையினால ஒரு புடி சமைச்சு, அந்த பிக்காசிக்கு புடி சமைச்சு கொடுத்து, போய் விறகு வெட்டி உழைத்து வாழு, வேர்வை சிந்து உழைத்து வாழு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதனால அன்புக்குரியவர்களே, கிடைப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றிவிட்டு அந்த வியாபாரத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் பரக்கத்து செய்வான், சந்தேகம் இல்லை. அதனால அன்புக்குரியவர்களே, லா துல்ஹிஹும் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், வியாபாரம் செய்யறதுக்கு நன்மை இருக்குது, பதியப்படுகிறது. குர்ஆன் ஓதுறது போல, திக்ரு செய்யறது போல, சதக்கா கொடுக்கிறது போல, நீங்க சந்தைக்கு போறீங்க, பொலைக்கு போறீங்க, வயலுக்கு போறீங்க, விவசாயத்துக்கு போறீங்க, கடைக்கு போறீங்க, நன்மை பதியப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. உங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய கடமை கோட்பாடுகளை மறந்துவிட்டு உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். அதைத்தான் லா துல்ஹிஹும் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை மறந்துட வேணாம். அல்லாஹ் உங்களுக்கு புரிச்சதை தந்துருவான். 70,000 வருஷத்துக்கு முந்தி எழுதித்தான் எங்களை அனுப்பி வச்சுக்கிறான், இது கிடைச்சும் இது கிடைச்சும் என்று. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வாக்குக்கு மாற்றமானவர் அல்ல. எனவே அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய கஸானா மீது நம்பிக்கை வச்சுட்டு எங்கட உழைப்புல இறங்குவோம், ஹலாலாக தேடுவோம், ஹராத்தில கை வச்சிடாதுங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பரக்கத்து செய்வான் உழைப்பில. கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே, ஒரு கடைக்கு நிம்மதியா செஞ்சுட்டு இருக்கிறோம், பக்கத்து கடை விற்க போறான், பக்கத்து ஊடு விற்க போறான், கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணத்தை எடுத்து அடுத்த கடையும் வாங்குறோம், கட்டி கொள்ள இயலாம சீரழியக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். அர்ரிபா சபூன பாபன், 70 பகுதி வட்டி. ஆக குறைஞ்சதுடைய பாவம் விபரீதம் ஐயன்கிஹ உம்மஹு, அவன் தாய கல்யாணம் முடிக்கிறதுக்கு சமன். 9 மாதம் வயிற்றில சுமந்து ரத்தத்தை பாலாக தந்து வளர்த்த உம்மோட கெட்ட நடத்த விபச்சாரம் செய்வதற்கு சமன் தான் வட்டி சாப்பிடுவதுடைய குறைஞ்ச விபரீதம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 1 ரூபாய் வட்டி சாப்பிடுவது 36 பெண்களுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமன். வதருமா பக்கிய மினர் ரிபா, ரிபாவை விட்டுடுங்கோ, வட்டியை விடுங்கோ. அப்படி விட இல்லையா, ஃபைல்லம் தஃபலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்க. நீங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய போனா என்ன கிடைச்சும்? அல்லாஹ்வோட எப்படி யுத்தம் செய்வது? நாங்க யுத்தம் செய்ய போனா எங்களுக்கு வரைக்கிற நல்ல வீடு உண்டு, நல்ல கடை உண்டு, நல்ல புள்ளி ஒன்று புறக்கைக்கு, நல்ல மருமகள் ஒன்று வரைக்கிறா, குடும்பத்துக்கு நல்ல மருமகன் ஒன்று வரைக்கிறா, மகன் நல்ல பாஸ் பண்ணிக்கிறான், மகனுக்கு நல்ல ஜொப் ஒன்று கிடைச்சைக்கு, எல்லாத்தையும் இல்லமாக்கி விட்டுவான் அல்லாஹ் தஆலா, எல்லாத்தையும் இல்லமாக்கி விட்டுவான். கண்ணியமானவர்களே, இதுதான் நடக்க போறது. அதனால துனியாவிலேயும் தோல்வி, ஆகிரத்திலேயும் தோல்வி. பயங்கரமான ஒன்றுதான் வட்டியில கை வைக்கிறது. யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டிக்காரன் அழிப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக வியாபாரம் செய்வதற்கு நன்மை இருக்குது. ஆனால் வட்டி போன்ற முசீபத்துகள்ல கைய வச்சு நாங்க உள்ளதையும் நாசமாக்கி கொள்ள கூடாது. அல்லாஹ் அழிக்கிறதாக சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டு சொல்லிட்டான். அப்படியான பயங்கரமான பாவம் தான் அந்த வட்டி போன்ற முசீபத்துகள். உள்ளதை வில்லுங்க, வித்தி உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றமா செய்யுங்க, அந்த அதுல கைய வச்சிடாதீங்க. வட்டிக்கு இன்றைக்கு பேரெல்லாம் மாறிச்சு. வட்டின்னு சொல்றல்ல, லோன், ஓடி, கமிஷன், பினான்ஸ், லீசிங் என்ற பேர்ல இன்றைக்கு இந்த நஜீஸுக்கு பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. பேங்குக்கு கால் பண்ணி சொல்றோம், இந்த செக்கை பாஸ் பண்ணி விடு, ஓடி போடுறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வட்டி சல்லி எடுக்கிறவன், கொடுக்கிறவன், சாட்சி சொல்றவன், எழுதுறவன் குல்லுஹும் சவாவும், அனைவரும் சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வியாபாரம் ஒரு நல்ல இபாதத்தான செயல்.
செய்ய வேண்டி என்று இன்னைக்கு முஸ்லீம்கள் வியாபாரத்தில் தான் 90% அங்கிக்கிறாங்க. இந்த ஹராத்தில கைய வச்சு இன்றைக்கு அதிகமானவர்கள் தன்னை நாசத்தில் ஆக்கி விழுகின்றார்கள். பண்டி இறைச்சி ஒரு சட்டிலையும், வட்டி சல்லி ஒரு சட்டிலையும், லோன் எடுத்த ஒரு சல்லி ஒரு சட்டிலையும் என்றா இந்த பண்டி இறைச்சை விட மோசமான ஒன்றுதான் இந்த வட்டி என்று சொல்லக்கூடியது. அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சகோதரர்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். நீங்க வியாபாரம் செஞ்சு முன்னேறதால தான் இன்றைக்கு ஏழை குமர்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள், பள்ளிவாசல் கட்டுவது, மதரசாக்கள், எத்தனையோ விஷயங்கள் உங்களோட பணங்களால தான். வியாபாரிகள் சம்பாதிக்கிறது தான் முதுகெலும்பு சமூகத்துடைய. அதே நேரத்தில் நீங்க ஹராத்தில கைய வச்சு தேடு வேண்ட எல்லாத்தையும் ஹராத்த கொடுக்கிறதா ஆயிடும். அதனால ஹலால எடுத்துக்கொள்ளுங்க. ஏமாற்று துரோகம் செஞ்சு உங்களோட வியாபாரத்தை செய்யாதுங்க. ஹலாலான முறையில் செஞ்சுங்கோ. அதை கொண்டுதான் பரக்கத்தும் கைரும் ஏற்படும். எனவே அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருக்க வேண்டும். வீடுகளுக்குள்ள அமல்கள் நடைபெற வேண்டும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் செஞ்சு சோம்பேறிகளே இருக்கக்கூடாது. நாரை நம்பி வாழக்கூடாது. கோழைகளாக வாழக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூலி தொழில் செய்வது வெட்கமானதல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்து தலைவி பாத்திமா அவங்களோட கணவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஒருவர், அமீருல் முஃமினீன், கூலி வேலை செஞ்சுதான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது வெட்கமானதல்ல. எனவே உழைத்து வாழ்வதுதான் மிக முக்கியம். வேர்வை சிந்தி உழைத்து வாழ்வதுதான் அது ஒரு இபாதத்து, அமல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டமாக அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியம் உள்ள சமூகமாக வாழ வேண்டும். ஊரு குடும்பம் முன்னேற்ற வேண்டுமா, ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமா, அப்படியாக இருந்தால் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக உருவாக வேண்டும். ஜனாதிபதியை சந்திக்க போகின்ற பொழுது எவ்வளவு அழகாக, மினிஸ்டர்மார சந்திக்க போகின்ற போது, உயர் அதிகாரிகளை சந்திக்க போகின்ற போது எவ்வளவு அழகா உடுத்து போறோம். கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு அழகா உடுத்து போறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க வரும் பொழுது இவ்வளவு அழகாக வர வேண்டும். குளுத்து மனங்கள் பூசி, வெள்ளிக்கிழமை வெள்ள ஆடைகள் உடுத்து, கோவிச்சு கொள்ள வேணாம். சில வாலிபர்கள் உடுக்குறாங்க இந்த காலத்துல, டி-ஷர்ட் உடுக்குறாங்க, டெனிம் கீழே போகுது, டி-ஷர்ட் மேல வந்துருது, அவுரத்து வெளியாகுது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஊரை பொறுத்தவரையில மூத்த உலமாக்களால் வழி நடத்தப்பட்ட ஊரு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக இருக்கிறது. 100க்கு 100 என்ற அடிப்படையிலே அழகாக தொப்பிகள் அணிந்து அழகான அமைப்பிலே இருக்கின்றீர்கள். சில ஊர்களை போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழக்கூடிய பாக்கியம் பல தடவை கிடைத்திருக்கிறது. அங்க பார்த்தா நிறைய மொட்டை தலைகள் தான் இருப்பார்கள். சில ஊர்களை போய் பார்த்தால் மொட்டை தலையோட தான் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஊரை வழி நடத்தியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், 100க்கு 100 தொப்பி அணைந்து அழகான முறையிலே பார்ப்பதற்கு இனிமையாக ரசிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு மூமின்கள் எங்களுடைய ஷிஆர், எங்களுடைய முக்கியமான ஒரு அமல் தான் ஷிஆர். இது இன்னும் சின்ன மண்டு தொப்பி அணிந்து அழகாக பள்ளிக்கு வரும் பொழுது மனம் பூசி அழகான உடுப்புகளை உடுத்து வர வேண்டும். மீசைகளை கத்தரிச்சு கொள்ள வேண்டும். தாடிகளை வளர்ந்து விட வேண்டும், அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். பல்லுகளை மிஸ்வாக் செய்து துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு சுருமா போட்டுக் கொள்ள வேண்டும். தலைக்கு வெண்ணெய் போட்டுக் கொள்ள வேண்டும். உடம்பை குளித்து அழகான சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தத்தோடு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில எங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளை பொறுத்தவரையிலே நிறைய விவசாயங்கள்ல ஈடுபட்டு ஆரோக்கியத்துக்கு நல்ல உடம்புக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. சென்ற காலங்களிலே எங்களுடைய பெண்களின் வீடுகளிலே கொச்சிக்கு அரைச்சார்கள், தேங்காய் அரிசி இடிச்சார்கள், உடுப்பு கழுகினார்கள், விறகு பொழந்தார்கள், தண்ணி இழுத்து தண்ணி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு எல்லாமே மெஷினரிஸ் ஆகிட்டது, மெஷினால இயக்கக்கூடியதாகிட்டது. பெண்களும் நோயாளியாக மாறிக்கொண்டு போறார்கள். ஆண்களும் எந்த அளவுக்கு உண்டா, புட் பைக்குகள் மிதித்தார்கள். இன்றைக்கு புட் பைக்குகள் தேடுறதே கஷ்டம். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நாங்க சொல்வது டொய்லெட்டுக்கு போறதுக்கும் ஆட்டா தேவையான காலம். அதனால நடை என்பது இல்ல. இந்த கிராமப்புறங்களை பொறுத்தவரையில விவசாயம் என்றதுனால ஒவ்வொருவரும் உடல் ஆரோக்கியத்துக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலமாவது உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சிகளோ அல்லது விவசாயங்களில் ஈடுபடுவதோ மண்வெட்டி வேலைகளோ கட்டாயமாக ஒவ்வொருவரும் செய்வதை கொண்டுதான் உடம்புடைய ஆரோக்கியம் இருக்கும். இல்ல சீனியும் பெசரும் கொலஸ்ட்ராலும்
லிவரும் கிட்னியும் ஹார்ட்டும் வந்து மனிதனை 50-90 வயசு வாழவன் 100 வயதிலே வர வேண்டிய நோய் 30-40 வயதிலே நோயாளியாக மனிதர்களை மாற்றுகின்றது. எனவே உடம்பில சின்ன நோய் வந்தாலும் டாக்டர் இடத்திலே பரிசீலித்து நல்ல முறையிலே மாத்திரைகள் எடுத்து மனிதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நோய் வருவதற்கு முன்பு கருஞ்சீரகம், தேன் போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நோய் எதிர்ப்பு சக்தியுடைய மருத்துவ முறைகளை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். மாநபியின் மருத்துவ வழிகாட்டல் என்ற அடிப்படையிலே நான் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில நாம் ஒவ்வொருத்தரும் எம்முடைய உடம்புடைய ஆரோக்கியம் முக்கியம், சுத்தம் முக்கியம். துஹூரு சத்ருல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதிதான் சுத்தம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்றைக்கு எங்கட வீடுகள், பள்ளிவாசல்களை, டொய்லெட்டுகளை போய்த்து பார்த்தால் அவிஞ்சி வைத்திருக்குது. வீடுகள் சுத்தம் இல்ல, பள்ளிவாசல்கள் சுத்தம் இல்ல, சில பள்ளிவாசல்கள். அதே போலதான் கடைகளும் சுத்தம் இல்ல, கோப்பைகள் எல்லாம் கரை பிடிச்சி கொழுப்படைஞ்சு வைத்திருக்குது. எந்த அளவுக்குண்டா நாங்க போகும்போது, பிரயாணம் போகும்போது அந்த முஸ்லீம் கடை அதுல நிப்பாட்ட வானம், அதுல பழையதெல்லாம் பொறிச்சு வச்சிருப்பாங்க, பிளேட் எல்லாம் அசிங்கமாக இருக்கும். அது குசினியை போய்த்து பார்த்தால் நஜீஸ் பிடிச்சதாக இருக்கும். அது பக்கத்திலேக்கு வேட்டு மதத்தவருடைய கடை, அது நல்ல கடை, சுத்தமா வச்சு கொண்டிருக்கிறாண்டு எங்கடவர்களோட வாயாலே சொல்லக்கூடியதாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, எங்கட கடைகளை ருசி சாப்பாடு தேட, சாப்பிடுவதற்கு தேடி வந்த சமூகம் இன்றைக்கு வேறு பக்கையும் திசை திரும்புகிறது. அன்புக்குரியவர்களே, எங்கட வியாபாரிகள் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சால்தான், ஹோட்டல்கள் நடத்தினால்தான் எங்களுக்கு பள்ளி கட்டவா, மதரசாவா, பல விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். அது இல்லாம பைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே கடைகளை, ஊடுகளை, எங்கட ரோட்டுகளை, எங்கட காணுகளை சிரமதானங்கள் போட்டாவது சுத்தமா வச்சு கொள்ளுங்கோ. அண்மை காலத்துல டெங்கு நோய், அண்மை காலத்துல கொரோனா காலத்துல விகிதாசாரத்துல முஸ்லிம்களுடைய ஏரியா தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டுச்சு. காரணம், முஸ்லிம்கள்ட்ட சுத்தம் இல்ல. முன்னையும் பின்னையும் கழுவுறது மட்டுமல்ல சுத்தம், நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. நாங்க முன்னையும் பின்னையும் கழுவிட்டா சுத்தம் நினைக்கிறோம், அதையும் கழுவத்தான் வேணும். அதுவல்லாமல் மேலதிகமாக வீடுகளை, கடைகளை, உடைகளை, எங்கட குசினிகளை, எங்கட கடைகள்ல குசினிகளை, எங்கட சூழால ஊறுகளை, காணுகளை நாங்கள் சுத்தமாக்கி தொற்று நோய்கள் தொட்டி விடாமல் பாதுகாப்பாக இருப்பது இஸ்லாத்தில மிக முக்கியமான ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்கு. எங்கட உடம்புடைய ஆரோக்கியம், எங்கட ஊருடைய ஆரோக்கியம், எங்களுடைய சூழலுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம் என்பதை விளங்கி அன்புக்குரியவர்களே, சுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கலை, ஹலால் ஹராம்களை பேணி சுயமான தனிக்காலில் நின்று தொழில் செய்யக்கூடியவர்களாக வேண்டும். உழைத்து வாழ வேண்டும், சம்பாதித்து வாழ வேண்டும். மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது. ஆரோக்கியமான சமூகமாக வாழ வேண்டும். அனைத்துக்கும் மிக முக்கியமானதுதான் கல்வி என்று சொல்லக்கூடியது. கல்வி வளமுள்ள சமூகமாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, கல்வி வளமுள்ள சமூகமாக மாற வேண்டும் நாம் ஒவ்வொருத்தரும். இன்றைக்கு இதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. வியாபாரத்தில் தான் முன்னேறி இருந்தோம். இன்றைக்கு பெட்டா டவுனை பாருங்க, பெட்டாவை பாருங்க, கொழும்பில எங்கட கடைகள் எல்லாம் விற்கப்பட்டு எங்கட கடைகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. கண்டி குருநாகல மாத்தல் எங்க பார்த்தாலும் எங்கட வியாபாரம் எல்லாம் ஒதுங்கிட்டு போகுது. ஏற்றுமதி இறக்குமதி எங்கட கையில தான் இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் அடிபட்டு பைத்துக் கொண்டிருக்குது, கை மாறி போகுது. இன்றைக்கு அதிலேயும் ஃபெயிலியர். கண்ணியமானவர்களே, கல்வியிலையும் நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு போறோம். கல்வி இல்லாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக மிக முக்கியம், நல்ல அவதானிச்சு கொள்ளுங்க. எங்கட பிள்ளைகள் எல்லாம் மார்க்கமுள்ள பிள்ளைகளாக மாறணும், மார்க்கமுள்ள பிள்ளைகளாக மாறணும். கடைசியில ஸ்பெயினுக்கு நடந்தது நடக்க கூடாது. ஸ்பெயினுக்கு என்ன நடந்துச்சு கண்ணியமானவர்களே? ஸ்பெயின்ல நிறைய பள்ளிவாசல்கள், குருத்துபாக்கள், பெரிய லைப்ரரிகள், ஒன்றுக்கும் நுழைய முடியாது, தொழ முடியாத ஒரு 2 ரக்காத்து பைத்து எல்லாம் பறிவைத்தது. இன்றைக்கு என்ன காரணம்? எங்கட இன்றைக்கு இளம் சிறார்கள் தான் நாளைக்கு குடும்ப தலைவர்களாக மாற இருக்கிறாங்க. இங்க இருக்கிற 50 வயதுக்கு மேற்பட்ட, 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் இன்னொரு 25-30 வருஷத்துல நாங்க கபருக்குள்ளதான் இருப்போம். இப்ப இருக்கக்கூடிய இந்த இளம் சமூகம் இருக்கிறாங்களே, இவங்க தான் நாளைக்கு பள்ளிவாசல் தலைவர், பாடசாலையுடைய அதிபர், ஆசிரியர்,
எங்கட குடும்பத்துடைய தலைவர், எங்கட கடையிட மேனேஜர், எங்கட கடையிட முதலாளி, எங்கட ஊருடைய ஹாஜியார், இப்ப இருக்கக்கூடிய இளம் சமூகம் தான். இவங்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். நான் பிராக்டிகலாக பேசுகிறேன். அன்புக்கு யாரும் சொன்ன கதை அல்ல. நான் 25 வருஷத்துக்கு மேலால குர்ஆன் மதரசா நடத்தி அனுபவத்தை இந்த மிம்பர் மேடையில் என்று பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாக மார்க்க கல்வி கொடுக்கப்பட வேண்டும். உம்மா தாய் புள்ள வௌத்துக்கு வந்துட்டால் தஹஜ்ஜத்தில் எழும்பி துஆ செய்யணும். நல்ல சாலிகான புள்ளையாக எனக்கு தந்திரு, அறகுறை இல்லாத புள்ளையாக வளர்த்து தந்திரியா அல்லாஹ். 9 மாதத்துல வெளியே வரும். வலது காதுல பாங்கு, இடது காதுல இக்காமத்து. நல்ல தக்வா உள்ள மனிதர்கள் அல்ல ஒரு ஆலிமுடைய வாயால சப்பப்பட்ட ஈச்சம்பளம் போன்ற வாயில தேய்ச்சணும். துஆ செய்யணும். இந்த புள்ளைக்கு 7 வயசுல 7ஆம் நாள்ல ஒரு ஆடு ஆணாக இருந்தால் 2 ஆடு, பெண்ணாக இருந்தால் 1 ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும். முடி இறக்கி தங்கம் அல்லது வெள்ளிப்பாரத்துக்கு சதக்கா கொடுக்கப்பட வேண்டும். நல்ல பெயர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹத்தனா செய்யப்பட வேண்டும். 7ஆம் நாள்ல இப்படியாக செய்து படிப்படியான வளர்ச்சி. முதலாவது மொண்டசூரிக்கு போக முந்தி குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். நல்லா வழங்கி கொள்ளுங்க. இந்த குர்ஆன் மதரசாவை லேசா நினைச்சாதீங்க. இந்த குர்ஆன் மதரசால தான் பாத்தியா சூரத்து பாடமாக்குறது. இந்த குர்ஆன் மதரசால தான் அத்தஹியாத்து பாடமாக்குறது, குனூத்து பாடமாக்குறது, வஜ்ஜஹத்தி தொழுகட பரலு, உளுடைய பரலு, தொழுகட சருத்து, உளுடைய சருத்து, குளிப்புடைய பரலு. முழுக்குடைய குழி நிறக்க தெரியாது சில பேர், எத்தனையோ பேருக்கு முழுக்குடைய குளிப்பு எத்தனை பரலுன்னு தெரியாது. முழுக்குடைய பெண்களுக்கு ஹை நிஃபாசுடைய குளிப்புடைய விடயங்கள் இந்த குர்ஆன் மதரசால தான் படிக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் யாசீன் ஓதி வந்தால் தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். அன்றைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். தபாரக்கல்லதி சூரத்தையும் அலிஃப் லாம் சஜதாவையும் ஓதாம நபி அவங்க தூங்க மாட்டாங்க. இந்த அலிஃப் லாம் மீம் சஜதாவை தபாரக்கல்லதியை பாடமாக்குற இடம் இந்த குர்ஆன் மதரசா தான். கண்ணியமானவர்களே, சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் வரமாட்டாது வாழ்க்கையில, அதை பாடமாக்குறது இந்த குர்ஆன் மதரசாவில. சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதி வந்தால் இன்னும் கூட்டி 3 நாளைக்கு 10 நாளைக்கு 70,000 மலக்குகள் இறங்கி துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், பயங்கரமான நோயை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அத்தனையும் பாடமாக்குறது இந்த குர்ஆன் மதரசால தான். அது மட்டுமல்ல, அன்றாடம் சாப்பிட கொள்ள பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்வமனா, பிரயாணத்து நேரத்துல சுப்ஹானல்லதி சஹர்லனா. கண்ணியமானவர்களே, வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், உடுப்புடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா, தூங்கி எழும்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. இப்படியான ஏராளமான துஆக்கள், அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள் எங்க பாடமாக்குறது? இந்த குர்ஆன் மதரசால தான். அது மட்டுமா, அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து எத்தனை பேருக்கு தெரியும்? உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. வுஜூதுன் கிதமுன் பகாவுன் முகாலிபத்துல் ஹவாதிசி. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து ஒவ்வொரு மூமினும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. அல்லாஹ்வுக்கு இருக்கேலாத சிபத்து, முஸ்தஹீலான சிபத்து. நபிமார்களுக்கு வாஜிபான சிபத்து, இருக்கேலாத சிபத்து. அல்லாஹ்வ, நபிய, மலக்குகளை, வேதங்களை, ஆமந்து பில்லாஹ் வ மலாயிகத்தி, இப்படியான அனைத்து விஷயங்களும் குர்ஆன தஜ்வீதோடு ஓதுவது, அன்றாடம் உள்ள மார்க்க சட்ட விதிகள், முக்கியமான அம்சங்கள், துஆக்கள், குர்ஆனுடைய அனைத்தும் இந்த குர்ஆன் மதரசால தான். குர்ஆன் மதரசால தான். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க அன்புக்குரியவர்களே. இந்த குர்ஆன் மதரசாக்கு புள்ள 8 மணியிலிருந்து 2 மணியாக காட்டிலும் ஸ்கூலுக்கு போகுது. 3 மணிக்கு புள்ள வருகுது. உஸ்தாத் 10 நிமிஷம் போகாது. உம்மா டியூஷனுக்கு வர சொன்னாங்க. ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு படிக்க வர சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, படிக்க வானம் என்று சொல்லல, கட்டாயம் துறை சார்ந்தவர்களை உருவாக்குங்க. இன்றைக்கு சமூகத்தில் இல்ல, அது சமூகத்தில் இருந்து கலண்டு போய்த்து கொண்டிருக்கிறது. 9 நூத்தி சொச்ச ஸ்கூல், 100 சொச்ச ஸ்கூலுக்கு தான் பிரின்சிபல் இருக்குது. பிரின்சிபல் இல்லாத பாடசாலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. சென்ற காலத்துல டிஃபென்ஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க? டிஐஜி மார் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு டிஐஜி இல்ல இன்றைக்கு. ஆமில போஸ்டர்ஸ்ல யாரும் இல்ல இன்றைக்கு. அன்புக்குரியவர்களே, பிரதேச சபைகள்ல மினிஸ்ட்ரிமார், செக்ரட்டரிகள்ல யார் இருக்கிறாங்க இன்றைக்கு? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். எஜுகேஷன்ல, கல்வித்துறையில ஃபெயிலியர் ஆகி கொண்டு போகிறோம். கண்ணியமானவர்களே, 50 டீச்சர்மார் இருக்கணுமா? 40 டீச்சர்மார் தான் இருக்கிறாங்க.
10 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் அறவே படிக்கிறார்கள் இல்ல. இப்படி படிப்புத்துறை வீணாகி கொண்டு போகுது. படிக்க வானம் என்று சொல்லல, படிங்க. 8 மணில இருந்து 2 மணி ஆங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து அங்க மதரசா குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், மார்க்கம் படிக்க வேண்டிய நேரத்தில் புள்ள டியூஷனுக்கு திரும்ப போகும் என்றால் அந்த புள்ள எதிர்காலத்தில் குர்ஆன் தெரியாத புள்ளையாக, மார்க்கம் தெரியாத புள்ளையாக, பாத்திஹா சூரத்து தெரியாத புள்ளையாக, ஆயத்து குர்சி பாடம் இல்லாத புள்ளையாக, அஸ்மாவுல் ஹுஸ்னா தெரியாத புள்ளையாக உருவாகி கொண்டிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, உங்களோட பிள்ளைகளை வீடுகள்ல வச்சு இரவைக்கு நீங்களும் மனைவியும் உட்கார்ந்து, மகன் எங்க வாங்க ஆயத்து குர்சி ஓதி காட்டுங்களே, தொழுகட பரலத்தின்னு சொல்லுங்களே, பாத்தியா சூரத் ஓதுங்களே, அத்தஹியாத் ஓதி காட்டுங்களே, சாப்பிட்டுட்டு துவா ஓதி கேளுங்க. மேலான சகோதரர்களே, கேட்டிருக்கிறீங்களா? உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. எங்கட பிள்ளைகள் எந்த அளவுக்கு நாங்க மார்க்கத்தை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, சென்ற காலத்துல பாடசாலையில இஸ்லாம் மாஸ்டர்மாரு படிச்சு கொடுத்தாங்க. இவைகள் எல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல தான் படிச்சோம். எங்கட இஸ்லாம் பாடத்துல 90க்கும் மேற்பட்ட மார்க்ஸ் எடுத்தோம். இன்றைக்கு இஸ்லாம் பாடத்துல பிள்ளைகள் ஃபெயில். காரணம் என்ன? 20 வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பமெண்ட் கொடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மௌலவி இல்ல. ஸ்கூல்கள்ல மௌலவிமார் இல்ல. ஒரு சில ஸ்கூல்ல தான் இஸ்லாம் பாடம். பிள்ளைகள் இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் மார்க்க பாடமாக எடுக்கிறாங்க. எங்கட பிள்ளைகள் எங்கேயோ வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பாத்திஹா சூரத்து தெரியாத சமூகமாக, குளிப்புடைய பரலு தெரியாத சமூகமாக, உழுவுடைய பரலு தெரியாத சமூகமாக, தொழுகிற பரலு தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. யாருமே பார்க்கிறோம் இல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எப்ப உங்களோட பிள்ளைகள் குர்ஆனுடைய தொடர்பு, பள்ளியுடைய தொடர்பு, உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போகுமோ, எதிர்காலத்தில் முர்த்ததுகளை எதிர்பாருங்க, மதம் மாறியவர்கள் எதிர்பாருங்க. இன்னைக்கு நடக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, குர்ஆன சொல்லி முடிக்க முடியாது. இப்படியான பாரிய நஷ்டத்தை சுமந்து கொண்டு போறோம். மக்கள் வழங்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வழங்குங்க, புரியுங்க. பிள்ளைகளை சரியாக குர்ஆன் மதரசா கலப்புங்க. பிள்ளைகளை பாருங்க, செக் பண்ணுங்க. இரவைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது உங்களோட மனைவியோட உட்கார்ந்து உங்களோட பிள்ளையா, உங்களோட பேர பிள்ளைகளா கோப்பிட்டு விசாரிங்க. என்ன படிக்கிறீங்க, என்ன ஓதுறீங்க, என்ன துவா, இந்த சொல்லித்தாங்களே, இதை சொல்லி காட்டுங்களே. மேலான சகோதரரே, இவைகளை கேளுங்க. இல்லையா எங்கட பிள்ளைகள் எங்கேயோ போய்த்தாங்க. இன்னைக்கு அங்கட பிள்ளைகள் அவுட், எங்கட வாலிபர்கள் அவுட். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் இல்ல. எங்களுக்கு கடையும் வியாபாரமும் ஃபேக்டரியும் விவசாயமும் தொழிலும் தான் எங்களுக்கு கருத்தைக்குது. எங்கட பிள்ளைகளை பார்க்கிறோம் இல்ல. ஒண்ட விளங்கி கொள்ளுங்க. இப்ப பௌத்தாகி 3 கட்டு கட்டி 13 யார் கபன்ல சுத்தி குணப்பைத்து புதைச்சால் உங்களோட கடை வரமாட்டாது, உங்களோட தோழம் வரமாட்டாது, உங்களோட ஃபேக்டரி வரமாட்டாது, உங்களோட காசி கட்டு வரமாட்டாது, உங்களோட வாகனம் கபருக்கு வரமாட்டாது. வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான் உங்களோட பிள்ளைகளோட துஆ. மின் வலதின் சாலிஹின் யதூலஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட பிள்ளைகளை சரியாக சாலிஹான பிள்ளைகளாக, சுபஹ் தொழக்கூடிய பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பிள்ளைகளாக, இப்பள்ளியோட தொடர்புள்ள பிள்ளைகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்கிட்டு போனீங்கடா, உங்களோட பிள்ளைகள் துஆ செய்யும். நேரடி அந்த துஆ உங்களோட கபருக்கு வரும். உங்களோட கடை வர மாட்டாது, சொத்து வர மாட்டாது, காசி கட்டு வர மாட்டாது. உங்களோட புள்ளட துஆ வரும் உங்களோட கபருக்கு. எனவே உங்களோட கடையை விட, உங்களோட தொழிலை விட, உங்களோட சொத்துகளை விட ஆகப்பெரிய சொத்து தான், பெருமதியான சொத்து தான் உங்களோட பிள்ளைகள். அவைகளை கண்காணிங்க. எங்க போறான், எங்க வாரான், என்ன மூடி வச்சு கொண்டிருக்கிறான், என்ன கையில காப்பு போட்டு கொண்டிருக்கிறான், என்ன கழுத்துல செயின் போட்டு கொண்டிருக்கிறான், அவன் கூட்டாளி யாரு, எங்க போறான், எத்தனை மணிக்கு தூங்குறான், அவன் போன்ற சைஸ் என்ன, அவன் என்ன பாவிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அவதானீங்க. ரத்த கண்ணீர் வடிப்போம். அது மட்டுமல்ல, எங்களை ஹஜ்ஜல்ல உம்ராவல்ல தஹஜ்ஜத்தல்ல என்னதான் செஞ்சாலும் எங்கட புள்ளைய கண்காணிக்கல்ல, எங்கட கபரு வெளிச்சமாக நினைச்சு கொள்ளாதீங்க. எங்கட கபரு பயங்கரமாக இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி. நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். எங்களோட மேய்ப்பை தொட்டு கியாமத்துல விசாரணைக்குது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில புள்ளைகளை கவனிங்க. எங்கட ஆகப்பெரிய லாபமான கோடி பெருமதியான சொத்து எங்கட கபருக்கு துஆ அவர்கள வர வேண்டியது. அவர்களை கவனிக்காம கடையும் வியாபாரமும் தொழிலும் சல்லியும் பணத்துக்கு பின்னால் ஓடி எங்கட பிள்ளைகள் மோசமான நிலைமைக்கு போக வேண்டாம்.
ஆபத்தான முடிவுதான் வரும். எங்கட ஆகரம் நஷ்டமாகும் என்பதுல சந்தேகம் இல்ல. அன்புக்குரியவர்களை, வாப்பட்ட தொழுகைந்தாத்தான் புள்ள கிட்ட தொழுக வரும், புள்ள கிட்ட அமல் வரும். வாப்பட்ட சுபகிந்தாத்தான் தஹஜ்ஜுத் புள்ள கிட்ட வரும் என்பதை உள்ளத்துல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலி கோட்டுகளை போய்த்து பாருங்க, காலிக்கோட்டை போய்த்து பாருங்க, காலிக்கோட்டை போய்த்து பாருங்க. 75% குமரு பிள்ளைகள் பௌத்தில புள்ளைய சுமந்து கொண்டு, புள்ளைய 2 புள்ளைய எடுத்துக்கொண்டு பௌத்தில புள்ளைய சுமந்து கொண்டு 6 மாசம் கல்யாணம் முடிச்சு வந்து நிக்கிறாங்க காலியாட்ட. காலியாரே, ஏண்ட வாப்பா மோடத்தனமாக அறிவுகட்ட தன்மையில இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவன் போதை பொருளுக்கு அடிமையானவன், இவன் போதை பொருளுக்கு அடிமையானவன். இந்த மாப்பிள்ளை வானம் எனக்கு, இந்த மாப்பிள்ளை வானம் எனக்கு ஃபஸ்ரு தாங்க, என்ன பிரிச்சு விட்டுருங்க என்று இன்றைக்கு 75% பெண்கள் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பெற்றார்களே, எங்கட வாலிபர்கள் இன்றைக்கு நாசமாய் கொண்டு போறாங்க. பாவம் இந்த வாலிபர்களுக்கு தெரியா, இந்த பாவனையை பாவிக்கிறதுனால கேன்சர் வருகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. 2 வருஷம் தான் பாவிச்சு அதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர், செக்ஸ் ஃபெயிலியர், அவருக்கு குடும்பம் நடத்தேலா. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அவர் வீக்னஸ் ஆகிறாரு, விலையினப்படுறாரு. லேசானதல்ல, பாதுகாருங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாடத்துல நிறைய திட்டங்கள் இருக்குது. இவைகளை படிச்சு கேட்டு வழங்கி நாங்க ஒவ்வொருத்தரும் ஊர்களை பாதுகாக்கிறது பொறுப்பு வாய்ந்த காலத்தில் இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டுமா, நல்ல சமூகம் உருவாக வேண்டுமா? அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்குவோம். 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் தொழுவோம். வீடுகள்ல தஹஜ்ஜத்தா சுன்னத்தான தொழுகைகளா, குர்ஆனா, திக்ருகளா வீடுகள்ல செய்து வீடுகளை பிரகாசமாக்குவோம். கபர் பிரகாசமாகும். அன்புக்குரியவர்களே, உழைத்து வாழ்வோம். யாரையும் நம்பி வாழாமல் ஹலாலான முறையில உணவு தேடுவோம், உழைத்து வாழ்வோம். ஆரோக்கியமான சமூகமாக வாழ்வோம், ஹெல்த்தியான சமூகமாக வாழ்வோம், ஆரோக்கியத்தோடு வாழ்வோம், சுத்தமாக வாழ்வோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வோம், கல்வி வளமுள்ள சமூகமாக மாறுவோம். பிள்ளைகளை லட்சம் செலவழிச்சு உள்ளதை வித்து மேல் படிப்புகளுக்கு, துறை சார்ந்த படிப்புகளுக்காக பிள்ளைகள் அனுப்புங்க. பாடசாலைகளோட சேர்ந்து ஊரை முன்னேற்றதுக்காக படிப்புடைய துறையில முன்னேற்றுங்க. மதரசாக்கள்ல உதவியாக இருங்க. மதரசாக்கள்ல படிப்பு துறைய ஓதுறது, படிப்புறது, குர்ஆன் பாடமாக்குறதோட எல்லா மதரசாக்களையும் படிப்புடைய துறை முன்னேறிக்கிறது. அந்த மதரசாக்களையும் படிப்புடைய துறையில முன்னேற்றி, பாடசாலைகளை முன்னேற்றி, கல்வித்துறைக்கு உங்களோட செலவு பணத்துல 3ல் 1 அல்ல 3ல் 2 பகுதிய நீங்க செலவழிச்சாலும் ஒரு நாள் நஷ்டமாக மாட்டாது. கல்விக்காக வேண்டி நிறைய பொதுவாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கும் செலவழிச்சு கல்வி வளமுள்ள சமூகத்தை உருவாக்குங்க. ஊர்கள்ல டாக்டர்மார்களே, லோயர்மார்களே, என்ஜினியர்மார்களே, அக்கவுண்டன்ட்மார்களே, துறை சார்ந்தவர்களே, ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சேவையில SLS உள்ளவர்களாக பெரும் பட்டதாரிகளை உருவாக்குங்க. ஆலிம்களை, ஆபில்களை உருவாக்குங்க. மூத்த உலமாக்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊரு, லேசான ஊர் அல்ல. இன்றும் அந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஊராக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில கல்வித்துறைக்கு மக்தபுகளை, குர்ஆன் மதரசாவை லேசான நினைச்சாதீங்க. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து சின்னத்தில பாடமாக்குறது தான். பெருத்து டாக்டர் ஆனாலும், பெரிய ஹாஜியார் ஆனாலும், பிரத்த சேமனானாலும் சின்னத்தில பாடமாக்கினது தான் உள்ளத்தில் நிற்கும். எனவே இவைகளை உணர்ந்து நம்முடைய சமுதாயத்தை ஒரு சிறந்த சமூகமாக, கல்வி வளமுள்ள சமூகமாக, அமலுள்ள சமூகமாக, தக்வா உள்ள சமூகமாக உருவாக்கி சென்று விட்டு செல்வதற்கு வல்லவன் நல்ல அருள் புரிவாயாக. எங்களை பாவங்களை மன்னிச்சிருவாயாக, பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலங்களை சேர்த்துக் கொள்வாயாக, தக்வா உள்ளவர்களை ஆக்கி தந்தல்வாயாக, எங்களோட துனியா ஆகிரத்துடைய நிலைமைகளை சீராக்கி தந்தல்வாயாக. இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வாறு ஒற்றுமையோடு செயல்படுகிறோமோ கடைசி வரைக்கும் ஒற்றுமையோடு இந்த ஊர்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே, இங்க என்னென்ன நடைபெறுகிறோ அத்தனையும் கைதுகளை பரக்கத்துகளை ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்தல்வாயாக. பலஸ்தீனத்திலே சுமூகமான நிலைமை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் பசி பட்டனிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த இடத்துக்கு இரக்கம் காட்டி யா அல்லாஹ், அந்த பூமியை பாதுகாரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிமார்கள் வாழ்ந்து மௌத்தான பூமி யா அல்லாஹ், அந்த இடத்துக்கு உன்ன ரஹ்மத் இறக்கி யா அல்லாஹ், உன்ன குதரத் இறக்கி யா அல்லாஹ்.
இழந்த சொத்துக்களை மீட்டிக்கூடிய அல்லாஹ், மூத்தானவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கிய அல்லாஹ், அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்கிய அல்லாஹ், எமக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை விரட்டி அடிச்சிரியா அல்லாஹ், ஆயுதங்களை செயலிழக்க வச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி அவர்களை சின்ன பின்னப்படுத்திரியா அல்லாஹ், சிதறடிக்க வச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் தோல்வியை கொடுத்துறியா அல்லாஹ், அந்த எங்கட சமூகத்தை பாதுகாத்து தந்திரியா அல்லாஹ், எங்கட துஆக்கள் அங்கீகரிச்சிரியா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், எங்கட கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி தந்திரியா அல்லாஹ், ஆகிரத்து முடிவை சிறப்பாக்கி தந்திரியா அல்லாஹ், அனைத்து அமல்களையும் உன்னை பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியதாக ஆக்கிரியா அல்லாஹ், எங்கட துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா